வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நாம பார்க்க போகின்ற படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அருணகிரிநாதர் அப்படின்னு ஒரு படம். டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் கதாநாயகராக நடித்த படம். இது பாபா ஆர்ட்ஸ் புரொடக்ஷன்ஸ் மூலமாக தயாரிக்கப்பட்ட படம். இந்த படம் 1964ஆம் ஆண்டு வெளியானது. டி.ஆர். ராமண்ணா அவர்கள் இந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார்கள். சக்தி டி.எஸ். கிருஷ்ணன் அவர்களின் பாடல் வரிகளுக்கு ஜி. ராமநாதன் அவர்களும் டி.ஆர். பாப்பா அவர்களும் இசையமைத்திருக்கிறார்கள். அருணகிரிநாதர் அப்படின்னு சொன்னோம்னாலே எல்லோருடைய மனதிலும் உடனடியாக வருவது அவர் பாடிய அந்த முருக பக்தி பாடல் தான். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சேரவன முக்திக்கொரு வித்துக்குருவரை எனவோதும் அப்படிங்கிற அந்த முருகனுடைய பாடல் தான் அனைவருக்கும் ஞாபகமாக வரும். பாடு முத்து முத்தா பாடு முத்து முத்து முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும். முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத்தமரரும் அடிப்பேன. முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத்தமரரும் அடிப்பேன. ஏன்னாக்கா இது ஒரு சரித்திரத்தையும் இதிகாசத்தையும் புராணத்தையும் கலந்த ஒரு கலவை. அருணகிரிநாதரின் வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்க வேண்டும் என்று எடுக்கப்பட்ட படம் தான் இந்த அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் என்பவர் திருவண்ணாமலையிலே பிறந்து வளர்ந்தவர். அங்கே ஒரு சுமாரான ஒரு செல்வந்தர் வீட்டில் தான் பிறந்திருக்கிறார். பிறந்து திருவண்ணாமலையிலேயே வளர்ந்தவர். அவர் வளர்ந்த வாலிப பருவத்தை அடைந்த பிறகு பெண்மோகம் பிடித்தவராக மாறிவிட்டார். பெண் பித்தராக மாறிவிட்டார். வெளிமாதர்களை தேடி தேடி செல்ல ஆரம்பித்து விட்டார். அவருடைய சகோதரி அவரை திருத்துவதற்காக எத்தனையோ முயற்சிகள் செய்தும் இதற்கும் அவர் அடிபணியவில்லை. அதனால் அவருக்கு ஒரு திருமணம் செய்து வைத்து விடலாம் என்ற எண்ணத்திலே அவருக்கு திருமணம் செய்து வைத்தாலும் மனைவியை விட மற்ற பெண்களையே இவர் நாடி செல்ல ஆரம்பித்தார். இவர் தொடர்ந்து பல பெண்களோடு தொடர்பு கொண்டதனால் இவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தோல்நோய் வந்து விடுகிறது. அதாவது குஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தோல்நோய் அவருடைய உடம்புல வந்துருது. அப்பவும் அவருக்குள்ள அந்த ஒரு ஃபீல், அதாவது பெண் பித்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எண்ணம், பெண் மோகம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. இதனை அறிந்த ஒரு சகோதரி அவருக்காக இந்த தோல்நோயாக இருப்பவர்களும் அவரை சந்தோஷப்படுத்த பெண்கள் இருக்கிறார்களா என்று தேடுகிறார். ஆனால் இவருக்கோ உள் மனசு உறுத்துகிறது. இனியும் நாம் உயிரோடு வாழக்கூடாது, இந்த நோயோடு நாம் இந்த உலகில் வாழ்வது தவறான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்து விட வேண்டும் என்று முடிவு செய்கிறார். திருவண்ணாமலையில் இருக்கும் அருணாசலேஸ்வரர் கோயிலின் பின்புற கோபுரத்திலே ஏறி அதன் மீதிலிருந்து குதித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். அதன் மீதிலிருந்து கீழே குதித்தவுடனே அவரை குதிக்கும் போது தமிழ் கடவுளான முருகன் தன் கரங்களால் தாங்கி பிடித்துக் கொள்கிறார். தாங்கி பிடித்துக் கொண்டு அவரை தழுவியதும் அவர் உடம்பில் இருக்க தோல்நோய் முற்றிலுமாக மாறிவிடுகிறது. நல்ல சரீரத்துடன் மாறிவிடுகிறார் அருணகிரிநாதர். அதன் பிறகு முருகர் சொல்கிறார்,
இனி உன் வாழ்க்கையில் பக்தி மார்க்கத்தில் மட்டுமே நீ செல்ல வேண்டும். தமிழ் கடவுளான என்னுடைய பெருமைகளை உணர்த்தும் வகையான பாடல்களை பாடி நீ ஒரு சிறந்த பக்திமானாக மக்கள் முன்னால் பிரதிபலிக்க வேண்டும் என்று கூறிவிட அவரும் அந்த நிமிடமே மிக சிறப்பாக பாடத் தொடங்குகிறார். அந்த முதல் பாடல்தான் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்திக்கொரு வித்துக்குருவர என ஓதும் என்ற அந்த பாடல். 10 தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே. அந்த பாடலை பாடுவார். அதன் பிறகு பக்தராக மாறி உலக ஊரெங்கும் சென்று முருகனை பற்றிய திருப்புகழை பாட ஆரம்பித்து விட்டார் என்பதோடு இந்த படம் முடிவடைகிறது. இதில் அருணகிரிநாதனாக பின்னணி பாடகர் டி. எம். சௌந்தரராஜன் அவர்கள் நடித்திருப்பார்கள். அவருக்கு இணையாக சாரதா அவர்கள் நடித்திருப்பார்கள். படம் முழுவதுமே அந்த அருணகிரிநாதரின் வாழ்க்கை வரலாற்றையே கூறிக்கொண்டு வருவதனால் படத்திலே வரும் காட்சிகள் அனைத்துமே அன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் நுணுக்கமாகவும் மக்கள் வெறுத்து விடாத அளவிற்கும் யோசித்து எடுக்கப்பட்டிருக்கும் படம். பக்தியையும் இதில் புகுத்த வேண்டும். அவரை ஒரு பக்தி படைத்தவராகவும் காட்ட வேண்டும். முருக பக்தராக இருந்து பாடல்களை பாடும் பாடகராகவும் காட்ட வேண்டும். அதே நேரத்தில் அவர் பெண் பித்தராகவும் இருந்திருக்கிறார் என்பதையும் விளக்க வேண்டும். இப்படி அனைத்து விஷயங்களையும் சரியாக சொல்லி அருணகிரிநாதரின் வாழ்க்கை வரலாற்றை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எடுத்து வெளியிட்ட படம் தான் இந்த அருணகிரிநாதர். இது மாபெரும் வெற்றியை பெற்றது. இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஜி. ராமநாதன் அவர்கள் இசையமைத்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு தான் டி. ஆர். பாப்பா அவர்களும் இசையமைத்துக் கொண்டிருக்கிறார். இடையிலே படம் ரெடியாகி கொண்டிருக்க பாதியிலேயே ராமநாதன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது. அதனால் டி. ஆர். பாப்பாவே இந்த முத்தை தரு பத்திரனை பாடலை உருவாக்குகிறார். அந்த பாடல் மிகவும் சிறப்பாக அமைகிறது. இதை உருவாக்குவதற்காக கிருபானந்த வாரியார் அவர்களை அழைத்து அதை பற்றி பேசி அதனுடைய முழுமையான விளக்கங்களை தெரிந்து கொண்டு அதன் பிறகே இந்த பாடலை செயல்படுத்தி படமாக்கினார்கள். இப்படி இந்த படம் மிக நுணுக்கமான முறையிலே சொல்லப்பட வேண்டும், மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அருணகிரிநாதரை பற்றி பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பலவிதமான நோக்கங்களின் அடிப்படையில் உருவான படம் தான் இந்த அருணகிரிநாதர். இந்த அருணகிரிநாதர் 1964ஆம் ஆண்டு வெளியாகி அன்றைய காலகட்டத்திலே சிறந்த நடிகர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே பின்னணி பாடகரான டி. எம். சௌந்தரராஜனை வைத்து எடுத்து வெற்றி கண்ட படம் இந்த அருணகிரிநாதர். இப்படி ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை கண்ட இந்த படம் அன்றைய காலகட்டத்திலே பேசப்பட்டிருந்தாலும் இன்றைய காலகட்டம் இல்லை, இனிவரும் காலங்களிலும் அதில் வரும் அந்த முத்தை திரு பத்தி திருநகை பாடல் அனைவர் மனசிலும் ஆழமாக பதியும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஏனென்றால் அந்த பாடல் அந்த காலத்திலே இருந்து இந்த காலம் வரையிலும் சரி, வரும் காலங்களிலும் சரி, பக்தர்களால் பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு பாடல் கொடுத்த திரைப்படம் என்ற பெருமைக்குரிய படம்தான் அருணகிரிநாதர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.